துய்க்க துவர பசித்து. எட்டாவது பாடல் இந்திரிய கட்டுப்பாடு, சென்ஸ் கண்ட்ரோல் மற்றும் மிதமான உணவு ஆகியவற்றை போற்றுகிறது. பாலி வெர்ஸ் 8. அசுபானதன் விக்ரந்தங் இந்திரியேசு சுசமுதங் போஜனமி மாதனங் சதங் அரத விரியனசங் வே நபசதி மாரோ வாத்தோ செல்வ பபதங். உடலின் தன்மையை உணர்ந்து இந்திரியங்களை ஐம்புலன்களை நன்கு அடக்கி உணவில் அளவோடு இருந்து நம்பிக்கையுடனும் சிரத்தை வீரியத்துடனும் முயற்சியில் வாழ்பவரை மாறன் தீய சக்தி வெல்ல முடியாது. மலையை காற்று அசைக்க முடியாதது போல இவரை தீய சக்திகள் ஒருபோதும் அசைக்க முடியாது. ஐம்புலன்களை நன்கு அடக்கினால் மற்ற எல்லா சிறப்புகளையும் அடையலாம். இந்திரியங்களை அடக்குவதை பௌத்தமும் திருக்குறளும் விழிப்புணர்வின் உச்சமாக கருதுகின்றன. குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்புதானே வந்து சேர்கிறது. மனதை ஆட்கொள்ளாமல் இருக்க புலனடக்கம் மற்றும் விழிப்புணர்வு அவசியம் என்பதை தம்பத்தின் இந்த பாடல் மலையை உதாரணமாக்கி கூறுகிறது. இதனை திருக்குறள் பொறிவால் புலனடக்கம் மற்றும் ஊக்கம் தொடர் முயற்சி மூலம் விளக்குகிறது. இன்றைய ஆளுமை பற்றி சிறு அறிமுகம். அறிவு அனுபவத்தோடு சேர்ந்தால் அது சாதனை, சாதனை மனித நேயத்தோடு சேர்ந்தால் அது ஒரு முன்மாதிரி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேசி HGF என் ரமேஷ் அவர்கள். NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் துணை பொது மேலாளராக 38 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மெக்கானிக்கல் பராமரிப்பு, தொழில்நுட்ப பழுது நீக்கம், பாதுகாப்பு மற்றும் பயிற்சி வடிவமைப்பில் ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர். கடந்த 22 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட பயிற்சி நிகழ்ச்சிகள் மூலம் எக்ஸிகியூட்டிவ்ஸ், சூப்பர்வைசர், எம்ப்ளாயிஸ் ஆகியோருக்கு தொழில்நுட்பம், சேஃப்டி, லீடர்ஷிப், HR மற்றும் பிஹேவியரல் ட்ரைனிங் வழங்கியுள்ளார். JCI இந்தியா, ரோட்டரி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகளிலும் சிறந்த பயிற்சியாளராக திகழ்கிறார். ட்ரெய்னர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், மென்டார், ரைட்டர், யூடியூபர், மாஸ்டர் ஆஃப் செரமோனி என பல முகங்கள் கொண்ட இவரை உற்சாக கைத்தட்டலுடன் வரவேற்போம். இன்றைய வெயில் தலைப்பில் உரையாற்ற நன்றி. ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஒரு அறிமுக உரை. எப்பவுமே அறிமுக உரை மட்டும் இல்லை, நிறைய பொது விஷயங்களும் நம்ம சாருடைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மிகையாகாது. அந்த அளவுக்கு அதுக்காக ஒரு செஷனுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு நேரம் ஒதுக்குற ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இந்த வெயில் காலத்துல அக்னி நட்சத்திரத்துல ஒரு வெயில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு செஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய நற்புலரி ஃபவுண்டர் மற்றும் நம்மளுடைய இங்க வந்திருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். என்னோட ஸ்லைட் ஷேரிங்கோட ஸ்டார்ட் பண்றேன். நிமிஷம். ஸோ இந்த வெயில் அப்படின்னோடனே நமக்கு இது வெயிலா மாதிரி இருக்கிறது, ஒரு கூலாக தான் இருக்கும் இந்த செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிவித்து இதுக்குள்ள வரேன். ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட தெரியுங்களா? என்டையர் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்துச்சு. ஓகே. வெயில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இப்ப பேச போறேன். கூலா தான் இருக்கும். ரொம்ப சூடா இருக்காது அக்னி நட்சத்திர நேரத்துல. ஆ ஒரு சின்ன ஃபன்னுக்காக ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். "எங்கேயாவது வெளியூர் போலாமா?" அப்படின்னு எங்க மேடத்திட்ட அடிக்கடி கேட்பேன். எங்கேயா போம்போது, "இங்க போலாம், அங்க போலாமான்னும்போது" அவ சொல்லுவாங்க, "ஒரே வெயிலா இருக்குதுங்க. எங்கங்க போறது? மழைக்காலம் வந்தா இந்த மழையில போய் எங்க போய் நனைஞ்சு ஆடுறது?" அப்படின்னு. பனியா இந்த இந்த பனிக்காலமா இருக்கும்போது, "இந்த பனியிலலாம் எங்கங்க போறது?" அப்படின்னு. நம்ம அதான் சொல்லுவேன். இருக்கிறதே 3 சீசன் தான். கவுண்டமணி சொல்லுவான்ல, கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது, அ அ உடனே அடிச்சான், புது பொண்டாட்டி அடிக்கிற அப்படிம்பான். அப்புறம் பண்ணா வயித்து புள்ளக்காரி அடிக்கிறேன்பாங்க. அப்புறம் குழந்தையே பொறந்துச்சு இப்ப அடிக்கிறேன்பாங்க. வயசாயிடுச்சு இப்ப எப்பதான்டா அடிக்கிறது நாங்க அப்படிம்பாங்க. அது மாரி 3 சீசன்லயும் சொல்லும்போது எங்க வீட்டம்மா, ஒரே வெயிலா இருக்கும்பா, மழையா இருக்கும்பா. பட் இருந்தாலும் நாங்க வி வில் என்ஜாய். நெறைய வெளிலலாம் இப்படி போவோம். டெய்லி அடிச்சுக்கிட்டு எப்பவுமே இருக்க கூடாதுயா. மந்த்லி ஒன்ஸ் வெளில மன்னிக்கணும். இப்படி டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது வீட்டுக்காரவங்கள. அடிக்கிறத பத்தி பேசல சார். கவுண்டமணி சொல்லுவான்ல, அது மாரி ஏதாவது ஒரு சீசன் 3ல ஏதோ ஒண்ணு சொலட்டு வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம போய் தான் ஆகணும்னு அப்புறம் கூட்டின்னு போயிடுவோம்னு வச்சுக்கங்க. ஸோ எல்லாருமே குடும்பத்தோட வெளில போவோம். ஒரு சின்ன இன்டராக்ஷன். ஒரு வெயில் காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன அனுபவங்கள், ஞாபகம் இருக்கிற மாரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம். வெயில் காலத்துல வெயில்ல சின்ன வயசுல வெயில்ல தாமோதரம் சார், ம். வெயில் காலத்துல எங்க சொல்லுங்க பாட்டி சார். வீட்டுக்கு போவோம். அங்க வந்து பனநுங்கு அதிகமா இருக்கும். ம். பனநுங்கு, பனம் சாறு, அந்த பனம் ம். சாறுல பொங்கல் வச்சாங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை விரும்பி சாப்பிடுவோம். ம். அந்த வெயில் ம். காலத்துல எங்கேயும் வெளியே போகாத ம். அந்த குளத்தங்கரையை சுத்தி சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும். அங்கேயே விளையாடுவோம். அது ம். அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். வெயில் என்பதே தெரியாத ஒரு நிகழ்வு இளமை காலத்தில். அது இப்பொழுது அனுபவிக்க எங்களால் முடியவில்லை. ஏனென்றால் பல வேலைகள், குடும்பத்தை குடும்பத்திற்காக நாம் உழைக்கின்றோம் என்று நமக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருந்ததால் நம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்க விட்டு விடுகின்றோம். இன்று கூட பேரப்பிள்ளை வந்து ஒகேனக்கல் போயிடும்னு சொன்னாங்க. ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருந்தான். என்ன நீ தனியாக போனால் இப்படி தான் பண்ணுறேன். அப்புறம் தான் அவங்க அப்பா, அவனுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் அழைச்சிட்டு நைட்டு தான் கிளம்புனாங்க. அதுபோல் பிள்ளைகள் ம். பிள்ளை பருவத்தில் மிக சிறப்பாக அனுபவிக்க வேண்டுமென்றால் இதை போல கோடை வாச தலங்களில் சென்று அவர்களை காண்பித்து அதனுடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த வெயில் காலத்தில் நான் பற்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சூப்பர் சார், சூப்பர் சார். அனைவரும் வணக்கம். தாத்தா பாட்டி பேர் தான். வேற யாராவது இருக்கா? ரமேஷ் அனைவரும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட இது என்னன்னா, எங்களுக்கு நீங்க ரமேஷ் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நம்ம வெளியே போலாமான்னு நினைக்கிறோம். அப்பெல்லாம் வெளியே கூட்டிட்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால சம்மர்ல வந்து எப்பவுமே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது மட்டும் நடக்கும். எங்க தாத்தா பாட்டி வீடு நாங்க சென்னையில இருந்து பக்கத்துலதான் ஒரு கிராமம், அரக்கோணம் கிட்ட. அங்க போயிட்டு ஸ்விம்மிங் கத்துக்க ட்ரை பண்ணி கடைசி வரல கத்துக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப எல்லாருமே கிணறுல தான் ஸ்விம்மிங் கத்து கொடுப்பாங்க. 4-5 பேர் இருப்பாங்க, நீ எப்படியும் செத்து போயிட மாட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு என்னமோ ஒரு பயத்துல நான் கடைசி வரல அதுல ஃபெயில் ஆயிட்டேன். அது ஒண்ணுதான். ஆனா மத்தபடி என்ன தாத்தா வீட்டுல வந்து ஸ்விம்மிங் கத்துக்கலன்றதை தவிர மத்தபடி அங்க வந்து பெரிய, அதாவது அப்பெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய என்ன சொல் ஸ்பெஷல் ஃபுட்டு அதெல்லாம் எதுவும் இருக்காது. பட் சித்தப்பா, அத்தைகள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு வர்றது வழக்கம். நன்றி. ஐயா ஒரே ஒரு இதுயா, தாத்தா தோல்ல உட்கார்ந்துகிட்டு வெயில்ல அழைச்சிட்டு போறப்ப எனக்கு மேல வந்து துண்டை போட்டுருவார் தலையில. அதனால எனக்கு வேர்க்காதுங்கிற மாதிரி. ஆனா அவரு தலையில வந்து முடி அதிகம் இருக்காது. இப்ப பால்டு ஹெட்டா இருக்கும். அங்க வந்து அடிக்கடி வேர்க்கும்.
அதை வந்து மற்றதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வர்றப்ப நடுவில் அதை பார்த்து ஐயோ தாத்தாவுக்கு அதிகம் வேர்க்குது சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா திட்டுவாருன்னு அடிச்சதே கிடையாது, திட்டுவாரு அப்பப்ப. அதனால பயம். சொன்னா நீ உன் வேலையை பாடுறா எனக்கு தெரியாதடாம்பாருங்கிற மாதிரி பயத்துல இருப்பேன். ஆனா அடிக்கடி திரும்பி திரும்பி அவர் தலையை பார்த்து பார்த்து ஐயோ வேர்க்குது ஐயோ வேர்க்குதுன்ட்டு போவேன். இப்ப நினைச்சா அது வந்து என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு. நன்றி. சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலி இதுதான் நம்ம தாமரம் சார், ஜெகநாத் சார், வேறு சார் 3 பேருக்குமே ரொம்ப நன்றியும். சிறு வயசுல நம்ம வந்து வெயில் அப்படின்னு ஒன்று, நம்ம வெயில்னே ரொம்ப ஜாலியான விஷயம். நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம், ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம், அங்க இருக்கிற அட்டகாசங்கள் பண்ணது. ஸோ நான் என்னோட செஷன் எப்படி பண்ணியிருக்கேன்னா 3 விதமா பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்னோட சின்ன வெயில் காலத்து அனுபவங்கள். 2வது விஷயம் வந்து வெயிலோட அறிவியல், நம்ம முன்னோர்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க, அது மாதிரி வெயில் நல்லதா கெட்டதா, அவ்வளோதான். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஃபேமிலி நாங்கள் 5 பேர், நான் மிடில் ஸ்டம்ப்பு, அக்கா 1 தங்க 1. இதில் பார்த்தோம்னா 5 பேர் உள்ள ஃபேமிலி. ஒரு வெயில் ஆரம்பிச்சோன்னே வெயிலும் நானும் அப்படின்னா இதுதான் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ பென்சில் ஆர்ட்டில். வெயில் அப்படின்னு வெயில் காலம் வந்தோடனே எங்கள் அப்பா எல்லாருக்குமே ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பாரு. அப்போ வந்து 10 ரூபா ஒரு செருப்பு, ஸ்லிப்பர் சொல்லுவாங்க. பேட்டாவில் வாங்கினா அதிகமாக இருக்கும், 12 ரூபா இருக்கும். வெளியில் லோக்கல் பிராண்ட் வாங்கி ஆளுக்கு 10 ரூபா. 3 பேருக்கும் பச்சை கலர் இருக்காது, நீளம் ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும், அவ்வளோதான். 2 இருக்கும், 2 கலர் தான் இருக்கும், அவ்வளோதான் நமக்கு சாய்ஸு. அது வாங்கி கொடுத்தாருன்னா அடுத்த சம்மருக்கு தான் செருப்பு. அதுக்குள்ளே நீங்கள் அந்த வருடம் ஃபுல்லாக சைக்கிளில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கிட்டது தான், இல்லாட்டி தச்சுக்கிறது தான், பின்னு போட்டுக்கிறது தான், ஏதோ ஒன்று போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட செருப்போட அனுபவங்கள். சம்மர் ஸ்டார்ட் ஆனோன்னா ஒரு செருப்புக்கு வந்துடும் நமக்கு. அதுக்கு பிறகு அதை வச்சு தான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா வாஷ் பண்ணி செருப்பை சோப் போட்டு வாஷ் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, இப்போல்லாம் இருக்கான்னு தெரியாது. அதுக்கு பிறகு வெயில் காலம்னு வெயில் காலத்தில் தான் தார் ரோடெலாம் போடுவாங்க. தார் ரோடு வண்டி கொண்டு வந்து ரோட்ல நிறுத்தின உடனே ஏதோ ஒரு கிரேஸ். அப்பெல்லாம் கையில தண்ணி நினைச்சுக்கிட்டு தார் எடுத்தா கையில ஒட்டாதும்பாங்க. எல்லாம் போய் பசங்கெல்லாம் எடுத்து உருட்டி அழகாக கொண்டு வருவோம், அதை வச்சு பொம்மையெல்லாம் செய்வோம். நான் ஒரு தடவை எனக்கு பர்த்டே அன்னைக்கு தார் வண்டி நின்று அதை போய் எடுத்து மேலே சட்டையெல்லாம் புது சட்டையெல்லாம் போட்டு அதை நான் கரசின் வச்சு கிளியர் பண்ணி எங்கள் அப்பாட்ட பர்த்டே அன்னைக்கு நல்ல பூஜை வாங்கினது எல்லாம் ஞாபகம் வருது வெயில்னு ஒன்று. அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த நேரம் பார்த்தோன்னா ஏதோ கல்யாணம் அந்த மாதிரிலாம் வரும்போது அதுக்கெல்லாம் போயிட்டு அதோட பிளான் பண்ணி திருச்சியோ சென்னையோ அவ்வளோதான். எங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. அங்கே போயிட்டு ஜாலியாக அப்படியே மெரினா எங்கெங்கெல்லாம் வெயில் இருக்கும், வெயிலை பற்றிலாம் நம்ம ஒரே மாட்டோம், வெயில தான் சுற்றுவோம் குடும்பத்தோடையே. அப்போல்லாம் அப்போ பார்த்தோம்னா வெயில்னு ஒன்றே ஒரு சம்மர்னு ஒன்றே சம்மர் கேம்ப் இப்படின்னு இந்த காலத்தில் ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. கராத்தே கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு ஒரு கிராமர் கிளாஸ் சேர்த்து விட்டார். கிராமர் கேஆர் டியூஷன் சென்டர்னு ஒன்று சிதம்பரத்தில். அங்கே சேர்த்து கிராமர் படிச்சுட்டே இருப்போம். அங்கே பார்த்தோன்னா நவுனு வெர்பு அது இது ஸ்விட்சு பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த நேரத்தில் நாங்கள் ஒரு சென்னை போய் இறங்குறோம். இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு, புதிய வார்ப்புகள், என்னடா புதிய வெர்புகள் அப்படின்னு ஒரு படம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தோம்னா என்னப்பா புதிய வெர்புகள் படம் வந்துருக்கு அப்படின்னு. டெய் நீ ஒரே கிராமர் கிளாஸ் ஞாபகத்தில் இது புதிய வார்ப்புகள் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வந்தது. வடகம் வீட்டில் போட்டால் நம்ம தான் காவலாளி. ஆனால் போட்ட வடகத்தில் பாதிக்கு மேலே இருக்காது, அப்படியே லைட்டாக அந்த பச்சையாக சாப்பிட்றது, அதில் பாதி காஞ்சி சாப்பிட்றது, முழுசாக காஞ்சி முறுக்குன்னு சாப்பிட்றது, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் வருஷாந்திர சாமான் வாங்குவாங்க அந்த காலத்தில். வருடாந்திர மல்லி, இது கடுகு, பயத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி இதெல்லாம் வாங்கினோம்னா இதெல்லாம் எங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த உளுந்தெல்லாம் பலகை மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே அரிச்சு அந்த கல்லெல்லாம் எடுக்கிறது. 1 லிட்டருக்கு ஆளுக்கு 1 பைசா 2 பைசான்னு எங்கள் அப்பா கொடுப்பாரு. நாங்கள்லாம் வேக வேகமாக நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து கடகடான்னு பண்ணி அதெல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் அப்பாவுக்கு என்ன விருப்பம் அவர் சொல்கிறாரோ அதெல்லாம் வாங்கி போடுவாங்க. ஆனால் பணம் எங்களுக்கு தான் கொடுப்பாரு. அதே மாதிரி கொள்ளட கடற்கரை அன்பில் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, இருக்காரு, சாரி, அவருடைய பக்கத்து ஊர் தான் என்ன அரியூர்னு ஒரு ஊர், கொள்ளட கடற்கரை ஊர். அவர் ஊரும் கொள்ளட கடற்கரை தான். அங்கதான் எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்னாக்கா அந்த கொள்ளட
சுத்தத்துல இடுப்பு அளவுக்கு தண்ணியில உட்காந்துட்டு சாப்பிடுவோம். எங்க பாட்டி ராத்திரியே உப்புமாலாம் செஞ்சு வச்சுட்டு காலைல 6 மணிக்கெல்லாம் அங்க போய் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அங்க வந்து குளிச்சுடுவோம், சாப்பிடுவோம், அங்க போவோம், இங்க போவோம். அதெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப பசுமையா. வெயில்னு ஒண்ணு எங்களுக்கு வெயில்லாம் நாங்க ஃபீலே பண்ணதில்லை. அதான் அனுபவம். சுரங்கமும் வெயிலும் இதை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. வெயில் ஒண்ணு சுரங்கம். சுரங்கத்துல எந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கூரை மேலே ஏறி கொள்ளுக்கட்டையை சுத்துறான் பாருங்க, அவன் தான் நல்ல பையன் எங்களுக்கு அப்படின்னு. அது மாதிரி சுரங்கத்துல எந்த சீசன் நல்ல சீசன் அப்படின்னா வெயில் சொல்லலாமா? வெயில்னா டஸ்ட் பறக்கும், வெயில்ல பின்னி எடுக்கும், அதில் தான் தண்ணி டீஹைட்ரேட் ஆகும். தண்ணிலாம் இப்பதான் கையில எடுத்துன்னு போற ஹேபிட்லாம் இருந்தது. அப்பெல்லாம் இந்த இப்ப கட்டிங் ஃபேஸ்ன்னு தெரியுது பாருங்க, அதுக்குள்ள அப்படியே ஊத்து வரும், அந்த தண்ணி தான் எடுத்து குடிப்போம், கை கழுவுவோம், எல்லாமே பண்ணுவோம். மழைக்காலம்னு பார்த்தா சகதி, பயங்கர சகதி இருக்கும். காத்து காலம்னு பார்த்தா கரிகிரி மண் எல்லாம் பறக்கும். டீ சாப்பிட்டுட்டே இருப்போம், அப்படியே மேல வந்து ஒரு லேயர் அப்படியே படிஞ்சிடும். வெயில்னால பின்னி எடுக்கும், அவ்வளோ டெம்பரேச்சர்னா அப்படி இருக்கும். ஒரு சின்ன வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன். நான் மைண்ட்ஸ்ல ஒரு மழை காலத்துல போய் செக் பண்ணும்போது போய் நான் மாட்டிட்டு உள்ள போன வீடியோ அது. இன்ஜினியர் தான், ஆனால் இப்படிதான் இருக்கும் எல்லா இன்ஜினியரும். ஜெகநாதன் சாருக்கெல்லாம் தெரியும். ஒரு இடத்துல போய் அந்த மிஷினை போய் பார்க்கணும்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே, நாங்கள் மட்டும் இல்லை, நாங்களாம் வெறும் கையில போவோம். ஒர்க்கர்ஸ் எல்லாம் கையில வந்து டூல்ஸையும் கையில எடுத்துட்டு அவங்க போயிட்டு அங்கே போய் வேலை செய்யணும். வெரி வெரி டஃப். கிட்டத்தட்ட இடுப்பு வரைக்கும் போயிடும். எப்பவுமே தனியாக போக முடியாது. அங்கெல்லாம் போனால் யாராவது ஒருத்தர் நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு வேணும், மாட்டிக்கிட்டோன்னு தெரியறதுக்கு. நாங்கள்லாம் அவ்வளோ சேலஞ்சஸ், ரொம்ப கஷ்டம். எங்கே போனாலும் நடக்க உள்ள போயிடும். அதனால ஆள் இருக்கா இல்லையா, அட்டண்டன்ஸ் பார்க்கறது, அது மாதிரி ரொம்ப இருக்கும். எப்பவுமே மைண்ட்ஸ்லேருந்து வெளில வரும்போது இந்த மாதிரி ஒரு கோலத்துல தான் வரும். வந்து அப்படி பேண்ட்டுங்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு இன்னைக்கெல்லாம் கஷ்டமா ஃபீல் பண்ணாலும் அதெல்லாம் அன்னைக்கு கஷ்டம் ஃபீல் பண்ணாலும் இன்னைக்கு வந்து பசுமையான நினைவுகளா இருக்கு. ஸோ நம்ம மட்டும் கிடையாது, நிறைய சோலார் சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்க, கொத்தனாரு, தார் ரோடு போடுறவங்க, வெயில் நாளத்துல பின்னி எடுக்கும் தார் ரோடெல்லாம் அந்த மாதிரி போடுறது, விவசாயம் பார்க்குறவங்க, உப்பளத்துல வேலை செய்யறவங்க, தெருவோரத்துல கடை வச்சிருக்கவங்க, எல்லாருக்கும் நம்ம தான் வெயில் நல்லதா கெட்டதா இது போடணுமா, 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. போகலன்னா இவங்க வீட்டுல எப்படி சாப்பாடு? ஸோ இது மாதிரி இவங்க மட்டும் இல்லை, ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கணும்னா கூட தே ஷுட் டிராவல். ரொம்ப சஃபகேட்டடா இருக்கிற ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழல். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். வெயில் எப்படியெல்லாம் நம்மளோட சேர்ந்து வருது, நம்ம சின்ன வயசுல என்ன பண்ண பேசணும். வெயிலோட அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில்ங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியன்ல இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் 20 நொடி ஆகும். இதுல வந்து 3 லைட் இருக்கு. விசிபிள் லைட், நமக்கு வெளிச்சம்னு சொல்றோம்ல, அது பேர் விசிபிள் லைட். அதுல 2 ரேஸ் வரும், அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ். இதெல்லாம் உள்ள அதுல இருந்து 3 மேஜரான ரேஸ் வெளில வரும். பூமியில இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. யூவி ரேஸ் வந்து என்னென்ன நமக்கு உடம்புல என்னென்ன நல்லது கெட்டது கொடுக்கறது, இன்ஃப்ராரெட் ரேஸ், இதெல்லாம் போட்டோசிந்தசிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் வெயிலை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நமக்கு நிழல் எங்க மூவ் ஆகுது அதை பார்த்து நேரம் சொன்னாங்க. நிழலை பார்த்து சொல்லுவாங்க, கிளாக் கிடையாது. நாள் வந்து என்ன இந்த மாசத்துல நீளமா இருக்கு நாள், அடுத்த நாள் கம்மியா இருக்கு இப்படின்னு கணிச்சாங்க. பருவநிலை மாற்றம் சூரியனை சார்ந்தது. எல்லாமே நம்ம லைஃபையே சூரியனை பேஸ் பண்ணியிருந்தது. உத்தராயணம் தட்சிணாயனம் அது புரிஞ்சிருந்தது. சூரியன் யாராவது சொல்ல முடியுமா? நகரமா நகராது? பூமி தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்தி வர மாதிரி சூரியன் எங்கேயா சுத்தி வரா? சூரிய குடும்பம் மொத்தமா வந்து மில்கி வேல வந்து 7,20,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது சார். வெரி குட், சூப்பரா சொன்னார். ஆக்சுவலி சூரியன் மட்டும் கிடையாது, அந்த அப்படியே மில்கி வேல வந்து மூவ் ஆகுது. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. சூரியன் வந்து சுத்துறது தான் நமக்கு வந்து சூரிய குடும்பம்னு நம்ம இண்டிவிஜுவலா எடுத்து சூரியனை பார்த்தோம்னா, சூரியன் வந்து ரொட்டேட் ஆகுறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பாதி நேரம் ஒரு 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 ஸ்பீட்லயும், இன்னொரு நேரம் ஒரு ஸ்பீட்லயும் மாறுறதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளாக் ஸ்பாட்டோட இதெல்லாம் மாறுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியல் ரீதியா வந்து சூரியன் வந்து அதோட அச்சுல சுழலுதுன்னு எடுத்துக்கலாம். மில்கி வேல டோட்டலா மூவ் ஆகிறத நம்ம எடுத்துக்க வேண்டாம். பூமி தான் சூரியனை சுத்தி வருது. 23.5 டிகிரி சாய்ந்து இருக்கு.
இது வந்து வடக்கு நோக்கி சூரியன் வந்து பூமியில இருந்து பார்க்கும்போது 6 மாசம் வடக்கு நோக்கியும் தட்சிணாயனம் உத்தராயணம். வடக்குன்னா உத்தரனா வடக்குன்னு இருக்கும். உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு நோக்கி போறது வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியாக நமக்கு வந்து வானியல் ரீதியாகவும் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு புரிய வச்சாங்க. நிறைய விஷயத்த வந்து ஆன்மீக ரீதியா சொன்னாதான் ஏற்றுக்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. நம்ம மகாபாரத கதையில கூட என்ன சொல்லுவாங்கன்னா, பீஷ்மர் வந்து அவர் வந்து இறந்தது வந்து அடிபட்டு ரொம்ப சிக்காயிட்டாரு தட்சிணாயன காலம் வரைக்கும். எனக்கு நான் உத்தராயணத்துல இறக்கணும், அது வரைக்கும் என்னை வந்து என்னோட உயிரை வச்சுக்கணும்னா ஒரு அன்புப்படுக்கையில படுத்தா மாதிரி அவருக்கு தண்ணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா மாதிரிலாம் கதைகள் உண்டு மகாபாரதத்தில். உத்தராயணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியனோட நகர்வுல வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம். அதாவது வடக்கு நோக்கிய பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வடக்கு நோக்கிய பயணம் சூரியன் அங்கதான் இருக்கு, அந்த ரொட்டேஷன் வச்சு சொல்றாங்க. தை மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து மகர சங்கராந்தி அது ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வடக்கு நோக்கிய பயணம் உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆடி மாசம் வரைக்கும் இது போறதுன்னு சொல்றாங்க. ஆடி மாசத்துல இருந்து தட்சிணாயனம் சொல்றாங்க. அந்த தெற்கு நோக்கிய பயணத்தை வந்து ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். உத்தராயண காலத்துல பாத்தீங்கன்னா பகல் பொழுது நீட்டமா இருக்கும், நம்ம டே சீக்கிரமா வெடிஞ்சு போயிடும். தட்சிணாயன காலத்துல இரவு வந்து நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட்சிணாயன காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதெல்லாம் ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி எல்லாமே அதுல வந்து புண்ணிய காலம் அதுல வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு சூழல். என்ன ரீசன்னாக்க நம்ம கம்ஃபர்டபுளான இருக்கிற ஏரியால இந்த இதெல்லாம் கொண்டாடணும். ஒரு வெயில்ல ஒண்ணு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கறத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஒரு 20ல இருந்து 25 நாட்கள் ஒரு அதுவும் கொஞ்சம் 1-2 நாட்கள் மாறி வரும். சித்திரை டு வைகாசி அந்த காலத்துல வர கடும் காலம். இந்த நேரத்துல வெயில் இருக்குன்னு இது எல்லாம் டெம்பரேச்சர்லாம் வச்சு இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து பை அனுபவம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அவங்க வந்து வருடக்கணக்கா இருந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சது எப்ப, இன்னைக்கு அதெல்லாம் சயின்டிபிக்கா இதை வந்து ஆத்தென்டிகேட்டடா கொண்டு வந்திருக்காங்க. சூரிய கதிர்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம மேல வரும். தரையோட வெப்பம் அதிகரிக்கும் போது என்ன ஒண்ணா பூமி பழந்துரும். நிறைய கோடு கூட வந்திருக்கும். அந்த காலத்துல பீகார்ல வெள்ளம்பா, இங்க வந்து வறுமை வறட்சிம்பாங்க. அந்த அப்ப என்ன ஆகும்னா, அந்த பூமி பழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு நேச்சுரல் ப்ராசஸ். சுத்தி இருக்கிற லைட்டா காத்தடிக்கும் போது சுத்தி இருக்கிற தழையெல்லாம் அந்த உள்ள போயிட்டு அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது முடியும் போது ஒரு வெயில் வரும். அப்ப அதுக்குள்ள எல்லாமே எரு போயிட்டு தர பதமாகி அடுத்த தடவை நமக்கு வந்து விதைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இயற்கையா விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம் வெயில் நம்ம சொல்றோம், இயற்கையின் அறிவியல் அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் வந்து. இது இயற்கையா இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுடைய நிலம் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அதெல்லாம் நம்ம அறிந்தார்கள். இப்ப நம்ம வெயில் ஜாஸ்தி இருக்கு, முன்னோர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னாக்க, மண்ணால வீடு தான், கான்கிரீட் வீடெல்லாம் கிடையாது, மண்ணாலேயே வீடா இருக்கும், தடிச்சு சுவர் இருக்கும். இப்பெல்லாம் 3/4 இன்ச்சு பில்லரு, 6 இன்ச்சு தான் சுவர், இல்ல 4.5 இன்ச்சு சுவர். இப்ப வந்து தடியா சுவர் இருக்கும். ரொம்ப ஹைட் கூரையெல்லாம் வச்சிருப்பாங்க. கிராஸ் வென்டிலேஷன், எங்க பார்த்தாலும் ஜன்னல் இருக்கும். இப்ப ஜன்னல் இருந்தாலும் எல்லா வீட்லயும் ஜன்னல் இருக்கும், ஜன்னல் மூடிதான் வச்சுட்டு ஏசி போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டு விஷயம் வெளில போகக்கூடாது, வெளில வீட்டு விஷயம் இங்க போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரே ஜன்னல் இருக்கும், அங்க வேற வீடு இருக்கும், இங்க வேற வீடு இருக்கும். நான் அந்த மாதிரி வீடு எல்லாம் இருந்திருக்கேன். கோட்டையாடு நடுப்புற வந்து மழை அப்படியே வீட்டுல இருந்து ரசிக்கிற மாதிரி. அப்படியே வீடை வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுல அருமையா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம பெரிய வெயில் தாக்கம், ஏசி எல்லாம் அப்ப தேவைப்படலை. வீடை சுற்றிலும் மரங்கள், வெள்ளை தான் அடிப்பாங்க. வெள்ளை அடிக்கிறதுன்னு தான் பேரு. வீட்டுக்கு வந்து பெயிண்டிங்கே கிடையாது, வெள்ளை அடிக்கிறதுன்னு பேரு. எங்க போனாலும் வெள்ளை தான் இருக்கும். வெள்ளை சுண்ணாம்பு எடுத்து அடிச்சிருவாங்க, மேலெல்லாம் ஒட்டின்னு போயிடும். சவுத்துல சாயங்காலம் அதுக்கு பிறகு ஃபெவிகால் கண்டுபிடிச்சா அப்படியே மாறி மாறி போயிட்டு நம்ம இந்த வெள்ளை அடிக்கிறதுனாலே என்னன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு. கிழக்கு பார்த்து சமையல் அறை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சூரியன் வந்து ஈஸ்ட்ல வர்றதுனால சமைக்கிறது வந்து கால்மறையும் வெளிச்சம் வேணும், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்றதுனால அந்த மாதிரி இயற்கையான வெளிச்சம் எல்லா இடத்துலையும் வரா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மேலே ஓட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சிருவாங்க.
கண்ணாடி வழியா வீட்டுக்குள்ள சன்லைட் வரும். எங்க பார்த்தாலும் ஒரு திறந்த வெளி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வெயில அவங்கள பாதிக்காம பார்த்துக்கிட்டாங்க. வீடு கோவில் அப்படின்னு எடுத்தோம்னா கிழக்கு நோக்கிய வாசல் அநேகமா இருக்கும். ஒரு சில கோயில்கள் தவிர இது எல்லாமே வாசல் வந்து கிழக்கு நோக்கி இருக்கு. ஏன்னா காலம்பரையே அது ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. கருவறையில வந்து விளக்கே ஏற்ற மாட்டாங்க. இன்னைக்கு கூட சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கருவறைக்குள்ள விளக்கு கிடையாது, எண்ணெய் விளக்கு தான் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சரை லோ பண்ணி அங்க உள்ள இருந்து பூசாரிகள் பூஜை பண்றதுக்காக டெம்பரேச்சர் வரக்கூடாதுன்றதுக்காக உள்ள எலக்ட்ரிசிட்டி எந்த விதமான விளக்கு இருக்காது, வெறும் நெய் விளக்கு மட்டும்தான் உள்ள இருக்கும். சிதம்பரம் போனீங்கன்னா பார்க்கலாம். கல் கட்டடம். இந்த கல் கட்டடம் என்ன பண்ணா காலம்பரை வெயில் ஆனோம்னா அது அப்படியே ஹீட்டை எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள வெயில்லாம் இறங்கி போயிட்டு சோர்ந்து போயிடும். மழை காலத்துல வார்மாவும் வெயில் காலத்துல கூலாவும் வைக்கிறதுக்கு இந்த கல் கட்டடம் யூஸ் பண்ணாங்க. சில கோவில்ல பார்த்தோம்னாக்கா சூரியன் வந்து சாமிக்கு நேரம் வரா மாதிரிலாம் பார்த்துப்போம். இது வந்து ஃபெய்த்தோ கடவுள் அருள் நம்ம எடுத்துக்கோன்னா பிசிக்ஸ். இந்த டேல இந்த இடத்துல இந்த லாட்டிடியூட்ல இந்த இடத்துல வெயில் வரும், அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சு அதுல சாமி நல்லா வரா மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அப்ப எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறான் பாருங்களேன். கோவில்ல கிணறு இருக்கும், ஊர் ஃபுல்லா வறட்சி ஆனாலும் அந்த கோவில் கிணறு வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா பல பேர் சேர்ந்து நல்ல டீப்பா எடுத்த ஒரு கிணறு. இந்த சிதம்பரம் கோயில்ல கூட ஃபுல்லா எப்பவுமே முனிசிபல் வாட்டர்லாம் கட் பண்ணிடுவோம். எல்லாரும் போயிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கிணறு இருக்கும், அதுல இருந்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு அதுல இருந்து எடுத்துன்னு வரும். அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலங்கள் கோவில். இப்ப நம்ம வந்து சூரிய ஒளி வந்து பாதிப்பா நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரேஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். விசிபிள் லைட்டு, அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்ட்டு. இது நன்மைகளும் பாதிப்புகளும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா விசிபிள் லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 7 நிறப்பெருகையில 7ஆ பிரியும் இல்லையா. அந்த லைட் இல்லைன்னா மனுஷன் பார்க்க முடியாது. நமக்கு வெளிச்சம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய கண் மற்றும் மூளை செயல்பாடு தூண்டும். ஏன்னா காலம்பரம் எழுந்தோடனே ஒரு பயோ கிளாக் அந்த லைட்டை எப்ப கண்ணில் சூரியோட அடிக்கிறது தூங்கிட்டு இருக்கா அப்படிமா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம மூளையை தூண்டி இந்த லைட்டு நம்மளை எழுப்பி விட்டுரும். தாவரங்கள் நம்ம அதையும் மீறி நல்ல போத்தின்னு தூங்குற இதெல்லாம் இருக்கு. வந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ்டர் எக்ஸ் ஜோக் சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி ஜன்னல் சுத்தி இருக்கும், நம்ம இந்த வீக்கெண்ட்ல நல்லா தூங்கணும் அப்படின்ட்டு கருப்பு இந்த கிளாஸ் எல்லாம் கருப்பு ஷீட்டை ஒட்டிட்டு நல்லா படுத்து தூங்கியிருக்கான். திடீர்னு பார்க்குறான் ஒரு சண்டே அன்னைக்கு நைட்டு அப்படி தூங்கியிருக்கான். நாளைக்கு காலைல ஆஃபீஸ் போகணும் இல்லையா, சாட்டர்டே அன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தா சண்டே இப்படி பண்ணியிருக்கான். பண்ணிட்டு காலைல எழுந்து பார்க்குறான் 10 மணி, ஆஃபீஸ் 10 மணி, ஆனால் வீட்லேயே 10 மணிக்கு தான் எழுந்துக்கிறான். கடன்னு குளிச்சு வச்சுட்டு லேட்டா போய் ஒரு 10:45 மேனேஜர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன், சாரி சார் ஒரு 3/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி தூங்கிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, ஏன் 2 நாளா வேலைக்கு வரல அப்படின்னு. அது மாதிரி அவன் வந்து 2 நாள் தூங்கி இருக்கிறான். மண்டே போல வெனஸ்டே போயிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதையும் நம்ம மறைச்சிட்டு லைட்டையும் மறைச்சிட்டு இந்த விசிபிள் லைட் என்ன பண்ணணும்னாக்க தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து இந்த விசிபிள் லைட்டு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. காலை வெயில் கழுதைக்கு நல்லது, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லதுன்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கும். காலை வெயில்ல செரட்டோனின் வந்து அந்த ஹார்மோனை தூண்டுது. நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு இந்த விசிபிள் லைட் யூஸ் ஆகுதுன்றாங்க. பட் அதிக வெளிச்சம் வந்து என்ன ஆகும்னா கண்ணை வந்து பாதிக்கப்பட்டுடும், கேட்ராக்ட்லாம் வந்துடும் அப்படின்றாங்க. அதனால வந்து வெளிச்சம் வந்து எப்பவுமே நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணா கூட ஜன்னலுக்கு நேராக வெளிச்சம் வரா மாதிரி, நம்ம ஆஃபீஸ்லேயே நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணவங்க கூட டுவர்ட்ஸ் விண்டோ நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த வெளிச்சங்கள் வந்து நம்மளால சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும், தலைவலியாக இருக்கும். நம்ம வேலையில் ஆஃபீஸ் வேலைன்னு நினைப்போம், பட் நம்ம லைட்டு வந்து கண்ணில் வரக்கூடாது. பட் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது கண்ணில் தான் வர மாதிரி தான் பார்த்தா தான் நமக்கு உங்களுக்குலாம் விசிபிளாக தெரியும். ஸோ யூவி அல்ட்ரா வயலட் அப்படி பார்த்தோம்னா புற ஊதா கதிர்கள் அப்படி சொல்றாங்க. இதுல வந்து யூவிஏ, யூவிபி, யூவிசி அப்படின்றது 3 விதமான அதோட வேவ் லென்த்தை பொறுத்து இருக்கு. ஹையர் வேவ் லென்த்தை ஏன்னு சொல்றாங்க, பின்னு சொல்றாங்க, மீடியம். சி வந்து ஷார்ட் வேவ் லென்த். அது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தணும். அதுதான் வந்து ஓசோன் லேயர்லயே நம்ம வந்து அப்சர்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு அதுதான் பெரிய பாதிப்பு கொடுக்குமோ, அதை வந்து அந்த ஓசோன் லேயர்லயே அப்சர்வ் ஆகிடுறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு வருது. அதுல ஓட்ட விழுந்தா அதுவும் உள்ள வருது, அதான் இல்லையா. ஸோ இதை வந்து கண்ணால பார்க்க முடியாது, பட் ஆற்றல் தான் நமக்கு தெரியும் இல்லையா. சில இதெல்லாம் கண்ணால நம்ம பார்க்க முடியல,
ஆண்ட்ராய்டு அப்படின்றாங்க. ஆண்ட்ராய்டு யாராவது பார்த்துருக்குமா? பார்த்தது இல்லை. ஆண்ட்ராய்டு வந்து சாஃப்ட்வேர், இந்த மாதிரி இதை வந்து பார்க்க முடியாது. ஸோ விட்டமின் டி உருவாக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எலும்பு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாமே, எங்கள் பையனுக்கு 2 பேருக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணா என்னன்னு பார்த்தோன்னா கம்மி இருக்கு. அதுக்கு மெடிசன் எடுக்கிறான். என்ன ரீசன்னா வீடுக்குள்ளேயே இருக்கிறது. 10க்கு 10 ரூமு, லேப்டாப்பு, லைட்டு, ஏசி. இதை தாண்டி 2 பேருமே இதில் இருக்கிறதுனால, எம்என்சியில் இருக்கிறதுனால, அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால விட்டமின் டெஃபிஷியன்சி. இது விட்டமின் டி கொஞ்சமாவது வெயில்லையே நம்ம இருக்கும்போது இந்த எலும்பு வலிமை பெறுறது, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சன்லைட்ல இந்த யூவி தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யூவி ரேஸ் வந்து கிருமிகளை அழிக்கும். மருத்துவமனையில கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் ஃபில்டர்ல கூட வச்சிருப்பான் ஆர்ஓல யூவி அட்டாச் பண்ணி. அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் வந்து புற ஊதல்கள் கிருமிகளை அழிக்கும். நிறைய மருத்துவமனையில இதை வந்து யூவி அந்த கிருமிகளை கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. காலை வெயில் என்ன பண்ணணும்னா மன அமைதி அது கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஆனா காலை வெயில் கடுதைக்கு நல்லதுன்னு எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னு தெரியல. மன அமைதிக்கு காலை வெயில் ரொம்ப இருக்கும். அது மாதிரி இந்த யூவியில என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா தோல் கருப்பு. ஆக்சுவலி நான் எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன் சின்ன வயசுல. மைன்ஸுக்கு போய் தான் வந்து 38 வருஷம் மைன்ஸ்ல ஒரே வெயிலே இருந்து கொஞ்சம் கருப்பு ஆயிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் சொல்றாங்க. பிடிச்ச கலர்னு சொல்றாரோ என்னமோ ஐயா, கேளுங்க. இல்ல இப்போ அப்படிதான் இருக்காரு. கருப்பு தான் எங்களுக்கு பிடிச்ச கலரு. ஆமா ஆமா. இந்த மெலனின்ங்கிறது தான் ஆக்சுவலி நம்மளோட கலருக்கு காரணம் அப்படின்றாங்க. நம்ம இந்தியாவில் வந்து இது அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வெயில் பெரிய பாதிப்பு இல்லைன்னு கூட நம்ம சொல்லுவாங்க. பட் இந்த யூவி வந்து தோல் எரிச்சல், சுருக்கங்கள், கேட்ராக்ட், வெயிலாம் ரொம்ப போனா நம்ம ரொம்ப பணக்காரன் பலப்பலான்னு இருப்பான். என்ன காரணம்னா அவனுக்கு வெயில்ல போற வேலை கிடையாது. அதனாலதான் அந்த தோல் சுருக்கங்கள்ல இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இதுல இருக்கிற பாதிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா வந்து அகசிவப்பு கதிர்கள் நினைக்கிற தமிழ் படிச்சுன்னா இது வந்து அப்படியே வெப்பத்தை கொடுக்குற கதிர்கள். நமக்கு தெரியாது. சைலண்ட் கில்லர் யூவி ஐஆர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனா இட் வில் எஃபெக்ட். நம்ம பூமி வாழறதுக்கு ஒரு வெப்பங்கள் வேணும் இல்லையா? அந்த வெப்பத்தை கொடுக்கறது இந்த ஐஆர் ரேஸ் தான் சொல்லுவாங்க. விதை முளைக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வேணும். விதை உலர்ந்து போறதுக்கு, ஒரு பொருள் உலர்ந்து போறதுக்கு இன்ஃப்ராரெட் ரேஸ் இருந்தால் தான் உலர்ந்து போகும். வெளிச்சங்கிறது கிடையாது. இந்த ஐஆர் தான் வந்து நம்ம துணியெல்லாம் காய வைக்கிறது கூட யூஸ் பண்றது. இந்த ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு ரிமோட் எல்லாம் இதான் யூஸ் பண்றோம். தெர்மல் கேமரால யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் ரெகுலரா இந்த சூரியன்லேருந்து வரதை வச்சுதான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுவுமே வந்து இந்த வெப்பங்கள் வரும்போது மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க. அதனால வெயில்ல கண்டிப்பா போகணும் அப்படின்ட்டு தான் நமக்கு நிறைய கோவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சாங்க. நம்ம பிளானட்டை தெரிய வைக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய சூரியனர் கோவில் மாதிரி என்னென்ன கிரகங்கள் அதுக்கெல்லாம் ஒரு நவகிரகம் பேர் வச்சு இது மாதிரி இருக்குன்னு மக்களுக்கு அறிவியலை வந்து ஆன்மீக வழியா புகுத்துறதுல நம்ம பெரிய ஆளுங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் அவங்களோட புத்திசாலித்தனத்துல நமக்குலாம் 0.1% கூட இல்லைன்னு நான் நம்புறேன். என்னோட சொந்த கருத்து. இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கிற நீரை இழக்க வச்சிடும், அதிக வியர்வை கொடுக்கும், தோல்ல வந்து பர்ன்ஸ் வரும், வெப்ப பாதிப்பு வரும். குளோபல் வார்மிங்க்கும் இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் ரொம்ப துணை புரியுதுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய வெயில்ல பார்த்தோம்னா வெயில் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல, இப்பயும் என்ஜாய் பண்றோம். நான் எதுவுமே இன்னி வரைக்கும் எனக்கு லைஃப்ல ரெக்ரெட் கிடையாது. என்ன ரீசன்னா ஐ லிவ் இன் டுடேஸ். இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியமானதான். டுடே இஸ் மை டே அப்படிங்கிறது என்னோட கோட்பாடு. ஸோ நான் விட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஐ வில் என்ஜாய் எவ்ரிதிங். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு அறிவாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். அது மாதிரி வெயில் நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது எவ்வளவு நல்லது இருக்கு. சிகப்புல போட்ட பிபிடில கம்மியாக தானே இருக்கு இல்லையா? அப்ப வெயில் வந்து நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வெயில நம்ம பாதுகாக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் தான் சொன்னாங்க. என்னோட வழிமுறைகள் என்னோட மனைவி ஃபாலோ பண்றது. காலம் 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுப்போம். லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. சாதம் மட்டும் வச்சுட்டு போனாங்க. ஏன்னா வெயில் காலத்துல ஃபாலோ திஸ்
என்ன ரீசன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நல்ல டிப்பாக தான் தோணுது. அந்த காலம்பறையும் எல்லாத்தையும் பரபரன்னு 9 மணி வரைக்கும் முடிச்சிடுவோம். ஸோ நிறைய பேர் யார் சமைக்கிறவங்களோ வீட்டில் ஆணோ பெண்ணும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அளவான வெயில் மருந்து, அதிகமான வெயில் பாதிப்பு அப்படின்ற ஒரு கோட்டோட அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, நீங்கள் சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம பிரகாசிக்கணும்னு மட்டும் நினைக்கிறோம், பட் அந்த அளவுக்கு நம்ம சிரமப்படுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்துல் கலாமோட கோட்டோட நன்றி. வாய்ப்புக்கு எல்லாரும் அட்டன் பண்ணதுக்கும் நன்றி. நன்றி நன்றி சார், மிக சிறப்பான ஒரு உரை கொடுத்திருக்கீங்க. வெயிலை பார்த்து பயப்படுபவன் நிழலை தேடுவான், வெயிலை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை வெல்லுவான். இன்றைய நட்புலரி தலைப்பு வெயிலும் நானும். இது ஒரு டாபிக் இல்லை, இது நம் சைல்ட்ஹுட் டைரியின் திறந்த பக்கம். வெயில் என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது ஸ்கூல் டேஸு, பனைமர நுங்கு சாப்பிட்ட நாட்கள், ஸ்விம்மிங் கற்ற அனுபவம், சம்மர் வெக்கேஷனில் வெர்ப் லேர்னிங் கிளாஸ், காலில் செருப்பு இல்லாமல் நடந்ததால் அப்பா 10 அல்லது 12 ரூபாய்க்கு வாங்கி தந்த அந்த செருப்பு இன்று பிராண்டட் ஷூ வாங்கினாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. தார் ரோடு போடும் வேலை பார்க்க கையில் தார் எடுத்தேன், உடனே அப்பா அடித்தார். அப்போது கோபம் என்று புரிகிறது. அடி கூட அன்பின் வேறு மொழிதான். என் ஊர் அரியலூர் பக்கம். மழை காலத்தில் சகதி, காற்று வீசினால் தூசி, டீ டைம் மெமரிஸ், உப்பளம், பூக்கடை, கொத்தனார் வேலை எல்லாமே வெயிலோடு சேர்ந்த வாழ்க்கைதான். சைலண்ட் டீச்சர்ஸ். இன்று நாம் அறிந்த வெயில் என்பது வெறும் ஈட் அல்ல, 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரும் சூரிய ஒளி, விசிபிள் லைட், அல்ட்ராவே ரைட், யூவி ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், மூன்றும் வாழ்க்கையின் சைலண்ட் டீச்சர்ஸ். காலை வெயில் விட்டமின் டி தருகிறது, மன அமைதி தருகிறது. அளவுக்கு மீறினால் அதுவே ஆபத்து. அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உத்தராயணம், தட்சாயணம், அக்னி நட்சத்திரம், விவசாயம், கோவில், ஆர்கிடெக்சர், ஈஸ்ட் ஃபேசிங் வீடுகள், தட்சிடு ரூப், மரங்கள் சூழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் நேச்சர் பேஸ்டு சயின்ஸ். நம் முன்னோர்கள் ஏசி இல்லாமல் கூலாக வாழ்ந்தார்கள். நாம் ஏசி இருந்தும் காமாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நண்பர்களே, வெயில் வெறுக்காதீர்கள், அதை மதியுங்கள். இயற்கை எதிர்க்காதீர்கள், அதை இணைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் தினமும் உதிக்கிறான், அதை போல மனிதனும் தினமும் புதிதாய் எழ வேண்டும். நன்றி, வணக்கம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். லட்சுமி நாராயணன் சார். சார் லட்சுமி நாராயணன் சார். வணக்கம், இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் இந்த வெயில் நாளில் வெயிலை பற்றி இந்த கருத்துரை நிகழ்வில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கமா இந்த வார்த்தையை வீரசேகரன் சார் தான் சொல்வார், என்ன சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று. இப்பொழுது நான் சொல்கிறேன். இந்த தலைப்பில் இன்றைக்கு நண்பர் ரமேஷ் சார் ஆற்றிய உரையை குறித்து என்ன சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. மிக சிறப்பான தனது உரையை சொன்னார். எதை பற்றி சொல்வது, எதை விடுப்பது என்று எனக்கும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு நிறைய தகவல்களை திரட்டி அதை அவருக்கே உரிய பாணியில் பிபிடி வடிவத்தில் இணைத்து இங்கு அவர் கொடுத்திருக்கிறது பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கடந்த கால நினைவுகளை எல்லாம் நிறைய தொட்டு காட்டினார். பின்னோக்கி சென்றது மனம், இயங்கியது. அந்த நாளுக்கு மீண்டும் திரும்பி போய்விட முடியாதா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனார். அந்த வகையில் இன்றைக்கு மனதை நிறைய இடங்களில் பழைய நினைவுகளை நோக்கி நகர்த்தி சென்ற அவருக்கும் இப்பொழுதுள்ள சூழல்களை நினைத்து பார்ப்பதற்கும் கம்பேர் செய்து பார்ப்பதற்குமான நிகழ்வாக இன்றைய வெயில் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அவருக்கு எனது பாராட்டுக்களை, அளப்பரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி நன்றி லட்சுமி நாராயணன் சார். அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொழிவாளர் அவர்கள்
உண்மையே என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை தான். அது லட்சுமி நாராயணன் சார் சொன்னாலும் சரி, சொன்னாலும் எனக்காக சொன்னாலும் சரி, எதுனாலும் உண்மையிலேயே. இப்ப நம்ம நட்புலரி குரூப்ல ஒரு ஒரு வாட்ஸ்அப் இதை அனுப்பியிருக்கேன். இப்ப இந்த இன்பிட்வீன் கவிஞர் ஒருத்தர், திருச்சி கவிஞர் ஒருத்தர் அன்றாடம் ஒரு கவிதை எழுதி காலையில நம்ம வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி போட்டுருவாரு. அன்றாடம் எனக்கு மலைப்பு அன்றாடம் எப்படி எழுத முடியுங்கிற மலைப்பு தான். அதுல ஒரு பெரிய கேள்விக்கு பதில் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு ஐயாவை பற்றி. இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர்கள்னு எப்படி கொடுத்தாங்க, சேத்துல இன்னைக்கு வந்து அவர் கால் வச்சு எப்படி மீண்டு வர்றாரு அன்றாடங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப அந்த கவிதை வரிகள் அப்படியே அதுல பொருந்தினதுனால நம்ம நட்புலரி அன்பு உள்ளத்துல போட்டிருக்கேன் அந்த கவிதையை எடுத்து. இப்பதான் போட்டேன் நான். என்ன அதுல வரிகள்னா, மலைப்பில்லா உழைப்பு மனதெல்லாம், அடுத்த வரிதான் முக்கியம். மலைப்பில்லா உழைப்பு 1000 பேர் கொடுக்கலாம், மனதெல்லாம் வெளுப்பு. மனது சுத்தமா இருக்குது, மலைப்பில்லா உழைப்பு இருக்குது, அதனால பழமை மலரட்டும். அதுல படும் துன்பம், மக்கள் படும் துன்பம் மறையட்டும். இதுதான் கவிதை வரிகள். பழமை மலரட்டும்னு, பழமையை ஒழிச்சுட்டு புதுமைதான் மலரணும்னு எல்லாரும் எழுதுவாங்க. அந்த கவிஞர் வந்து பழமை மலரட்டும், ஏன்னா அந்த பழமையில தான் இந்த உழைப்பும் உன்னதமும் இருக்குங்கிறதுக்கு சொல்லதுனால அதை நான் கட்டாயம் போட்டேன். நேரம் எடுத்ததுக்கு மன்னிச்சுங்க. அடுத்தது ஒரு செய்தியை ஐயா வந்து மறைச்சிட்டாரு. இது நகைச்சுவைக்காக தான் இவர் நம்மள்ட்ட இருந்து ஒரு செய்தியை மறைச்சிட்டாரு. வத்தல் காய வச்சப்போ ஒரு நாள் முழுசையும் இவர் சாப்பிட்டுட்டாரு. அப்பா வந்து அடிச்சு என்னடானப்ப காக்கா ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்றது, நான் விரட்டுறதுக்குள்ள ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாரு. இதை வேணும்னே அவருக்காகவே நான் வந்து டெடிகேட்டிங் டு அவர் அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட்னா பிபி அல்ட்ரா வயலட்னு இவரை சொல்லணும். நீங்க பவர் பாயிண்ட் அல்ட்ரா வயலட், பவர் பாயிண்டோட அல்ட்ரா வயலட்டுக்கு கொடுக்குற அல்ட்ரா வயலட்ல பலது நன்மைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டேன், என்னால் தவிர்க்க முடியவில்லை, மன்னிக்கவும். ஐயா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலி நடந்தது ஒரு தடவை வந்து கிட்டத்தட்ட 80% காலி பண்ணிட்டேன் நான். ஜபரிசி படகம் ஊற்றி வச்சிருந்தது, தெரியும்ல, லூஸ் மோஷன் எல்லாம் போய் வீட்லயே அடி வாங்கி எல்லாம் பண்ணுவோம் நம்ம. தேங்க்யூ சார். தெரியும்ல. நன்றி நன்றி சார். அடுத்து ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி யானகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். 60 to 70 வயசு இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரமேஷ் சொன்ன மாதிரியான அனுபவங்கள் தான் எல்லாருக்குமே இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்ரி சம்மர் நான் வந்து என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவேன். அது பக்கத்துல இருந்ததால நான் சென்னையில இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து நான் சென்னையில இருந்தேன். அதுக்கு முன்னாடி வேற ஊர்ல இருந்தேன். அந்த மாதிரி அனுபவங்கள் தான். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி அப்ப நிச்சயமா பண வசதிகள் கிடையாது. அதாவது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் அவ்வளவு கிடையாதுன்றதால நம்ம ஒரே வழி தாத்தா வீட்டுக்கு போறது, ஈஸியா போயிட்டு வந்துடலாம். பக்கத்துல இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால ஒரு பஸ்ஸை பிடிச்சோ இல்லைன்னா ட்ரெயினை பிடிச்சு நாங்க போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருந்தது. அதை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அப்போ சொந்தங்களோட இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்க முடியல. நம்ம பசங்களே குறைஞ்சிடுச்சு, நம்ம பேர பசங்க இன்னும் குறைஞ்சிரும் போல இருக்கு. நம்ம மட்டும்தான் பக்கத்துல இருக்கிறோம். மற்றபடி சித்தப்பா, சின்ன தாத்தா, அந்த மாதிரியான அத்தைகள், சின்ன தாத்தாவுக்கு தம்பி, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அவருக்கு சித்தப்பா பசங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து இப்ப இருக்கிறவங்க மிஸ் பண்றாங்க. அடுத்து அந்த ரமேஷ் சொன்ன வத்தல் போடுறது, ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் வத்தல் போட்டு அதை காய வைக்கிறது, காக்கா ஓட்டுறது, எல்லாமே எல்லாருக்கும் உள்ள அனுபவங்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த வெயிலை பத்தின அறிவியலையும் சொன்னதும் நன்றாக இருந்தது. அதே மாதிரி நானும் ரமேஷும் மைண்ட்ஸ்ல இருந்ததையும் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். 36, 37 வருஷங்கள் மைண்ட்ஸ்லயே உள்ள இருக்கிறது. அது வந்து முதல்ல மைண்ட்ஸுக்குள்ள முதல்ல போறப்ப வருத்தப்பட்டிருக்கலாம், இல்ல கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா வந்து வருத்தப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்பொழுது பிசிக்கல் கஷ்டம் இருந்தாலும் அது மறந்துடும். சந்தோஷமா தான் வேலை செய்வோம். அந்த ஒரு வேலை முடியும் பொழுது இருந்த சந்தோஷத்தை வந்து
இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான சந்தோஷத்தை we are missing. அதுதான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாதன் சார். தேங்க்யூ சார். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பொழுது காலை வணக்கம். ரமேஷ் சார், எக்ஸலன்ட் செஷன். வெயில குளிர்ச்சியா தான் இருக்கும் சொல்லியே வெயில ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. சொல்லு எப்ப கிடைக்கும்னு அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அழகா அந்த வெயில்ல வேற வெளியூருக்கு போகலாமான்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில சுரங்கத்துக்கு காமிச்சு, அப்புறம் சூரிய குடும்பத்தை காமிச்சு, சூரிய சுழற்சியை காமிச்சு, எல்லாத்தையும் சுத்தி அழகா ஒரு உலகத்தையே எங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறமா அந்த ஒரு நீங்க சார் சொன்ன மாதிரி சேற்றிலே மலர்ந்த செந்தாமரை தானோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த போட்டோகிராஃப் ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதுல இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது சார் அதுல இருந்து. அப்புறம் அந்த பழமொழி சொன்னீங்கல்ல, அது எங்க பாட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா, காலை வெயில் கன்னியர்க்கு அழகு, மாலை வெயில் மங்கையர்க்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா எப்படியாவது போய் நடங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காதீங்க. அதுதான் அதுல கான்செப்ட் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் செஷன். வெரி 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 நைஸ். நன்றி எனக்காக சொல்லியிருப்பான் போல, காலை வெயில் கழுதைக்கு நல்லது. உண்மையா. நன்றி நன்றி சார், கழுதைனாலும் அழகிய பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சார். ஒருவேளை அப்படியும் சொல்லியிருப்பாங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? அது வேறையா? ஓ, நம்ம வீட்டுக்கு செல்ல பேரை வச்சிட வேண்டியதான். சார் ரமேஷ் சார், நீங்க தப்பிக்கவே முடியாது. செல்ல பேரு மட்டும் இல்ல, நல்ல பேரும் கூட உங்களுக்கு. எல்லா எனக்கு பாரத்தையும் இல்ல, வீட்டுக்கு சுமக்கிறதுனால வைக்கலாம் பாக்குறேன். அழகிய பெண் தானே. தெய்வமே எல்லா பாரத்தையும் சுமக்கிறவர்னு அர்த்தம். ஓ, சரி சரி. தேங்க்யூ சார். திரிபுர சுந்தரி மேம் அடுத்து உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி. திரிபுர சுந்தரி மேம். அடுத்து லோகநாத ஐயா வாங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் எப்பவுமே நல்ல பொழிவாளர். ரொம்ப இன்னைக்கு இந்த பழைய நினைவுகள் தான் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட சம்மர் 7வது 8வது படிக்கும்போது ஒரு 7-8 பேரை சேர்ந்து எங்கள் ரிலேஷன் வீடுங்க ஒரு 5 கிலோமீட்டரில் வில்லேஜில் இருக்கும். அங்கே தான் பனை மரம் நிறைய இருக்கும். அந்த நுங்கு சாப்பிட்றதுக்காகவே சைக்கிளில் போவோம் எல்லாரும். அங்கே போய் மரத்தில் ஏறி அந்த நுங்கு வெட்டி கொடுப்பாங்க. அவங்க எங்கள் சொந்தக்காரர் ஏறி வெட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். வெயிலை விரும்ப வேண்டும்னு சொன்னார். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஓசோன் படலம் ஓட்ட அனுப்பினால ரொம்ப வெயிலையும் போகக்கூடாது. ஏன்னா புற ஊதா கதிர்கள் நம்ம உடலை கெடுக்கிறது தான் நிறைய இருக்கு. அதனால நல்ல வெயில் நேரத்தில் வெளியில போகாத இருக்கணும். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. கூடான கூடிய நன்றி. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க. வெயில் பாட்டு கிடைக்கலையா? வெயிலுக்கு பாட்டு கிடைக்கல. நவனிதவல்லி மேம் அடுத்து உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி. தேங்க்யூ சார். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார் சொல்லணும்னா, கிளம்பு ஊருக்கு போகலான்னு கூட்டிட்டு போயிட்டு உள்ளூரை சுத்தி காட்டிட்டு வந்தது மாதிரி இருந்தது. பழங்காலத்துல அப்படியே நினைவுகள்ல ஊறி வந்தோம். அப்புறம் தர்ஷாயன புண்ணிய காலத்தை பத்தியும் உத்தராயண புண்ணிய காலத்தை பத்திலாம் நல்லா சொன்னீங்க. அதுவும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான கருத்துக்கள். வெயில் காலமா மழை காலமான்னு தெரியாத அளவுக்கு குளிர்ச்சியாவே இருந்தது உங்க செக்ஷன். சூப்பர் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அருமை சார். நன்றி தேங்க்யூ மேடம். உங்களை வச்சு ஒரு பாட்டு பாட வைக்கலான்னு பார்த்தேன். எனக்கு பாட்டு அனுப்ப முடியல. ராத்திரி தான் டிசைட் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. என்ன பாட்டு யாரு? நீங்களே பாடிடுங்க. அது நான் பாட தெரியாது சார். செஷன் முடிவுல பாடுங்க சார். சாரோட செஷன் இன்னைக்கு வெயிலுக்கும் குளிருக்கும் நடுவுல நிறுத்தின மாதிரி தான் இருந்தது மேடம் சொன்ன மாதிரி. அடுத்து தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். வெயில் என்பதே இப்பொழுது தெரியவில்லை. ஏனென்றால் இளமை காலத்தில் குடும்பத்தில் 20 பேர் இருப்பார்கள். பெரிய குடும்பம். அவர்கள் வீட்டில் அடிக்கிற அரட்டைக்கு பஞ்சமே இல்லை. ஏனென்றால் இப்போது அறுவடை சீசன் முடிந்து வீட்டில் ஓய்வெடுக்கும் நாள். அதனால அப்பெல்லாம் வெயிலே தெரியல இளம் வயதில். இப்பொழுதுதான் வெயிலின் அருமை என்னவென்று தெரிகின்றது. ஏனென்றால் ஏசி போட்டா திட்டுறாங்க வீட்டில்,
அப்பா இருக்கும்போது கரண்ட் பில் அதிகமாகிடுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேன் போட்டாலும் கஷ்டம். மரத்து எதிர்க்கே குளம் இருக்குது, குளத்தார மரங்கள் இருக்குது, அங்கே போய் உட்காந்து காற்று வாங்கலாமே அப்படின்வாங்க. பனமுழுங்கு நிறைய. அப்பொழுது பனமுங்கை உடலில் தேய்த்து கொண்டு வேர்வைக்காக வேர்க்கூறு வருமே, அதுக்காக பனமுழுங்கை உடம்பிலே தேய்த்து கொள்ளு, அது ஒரு சுகமாக இருக்கும். அதன் பின் கிணற்றுக்கு சென்று ஒரு 2 மணி நேரம் கிணற்றிலே விளையாடி கொண்டிருப்போம். அந்த இன்பமெல்லாம் எங்கு சென்றதே என்று தெரியவில்லை. வயது முதிர முதிர அந்த பழைய நினைவுகளெல்லாம் கடந்து கொண்டே சென்று விட்டது. அதை பற்றி நினைத்துத்தான் பார்க்க முடியுமே தவிர இப்பொழுது அனுபவிக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்து, ரமேஷ் ஐயா அவர்கள் மிக சிறந்த பழைய நினைவுகளையும் புதிய நினைவுகளையும் இணைத்து நமக்கு தந்த இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே அவர் முடிக்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது. பழைய நினைவுகளை நாமும் நினைத்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ராமபுரம் ஐயா, அருமையான ஒரு ஃபீட்பேக். ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு உள்ளது நம்ம வாழ்வோம், நம்ம போக முடியாது, அதை நினைச்சு அசைப்படலாம். பட் இன்னைக்கு அதோட நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி 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 சார். நன்றி ஐயா. நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Sorry, sir. Good morning to all. Happy morning. Sir, thank you, sir. சூப்பரா இருந்தது செஷன். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடணுன்றதுக்காக எடுத்துக்கிட்டே இருந்தேன். சார் அதுங்காட்டி என்னை கால் பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு விட்டுட்டாங்க. அதை நான் ஃபில் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ டைம் தான் பண்றேன். சார் எல்லாமே வந்து உங்களுடைய சைல்டுஹுட் ஏஜ்ல இருந்து பிளஸ் அந்த இன்னைக்கு சன்லைட் ஏன் இவ்வளோ ஒரு பிரைட்டா இருக்கு, அதனால நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம், யூவி வந்து எப்படி நமக்கு இன்னைக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால பாதிப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. பிளஸ் அந்த சைல்டுஹுட் ஏஜ்ல எந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அனுபவிச்சுங்கிறது சூப்பரா சொன்னீங்க. அது எல்லாமே எங்களை ரொம்ப எல்லாருமே எவ்ரிபடி ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே அதை சூப்பரா சொல்லிட்டாங்க. வீடு அப்படின்னா கூரை வீடு, தரன்னா வந்து சாணம் போட்டு முழுவின வீடு. இங்க ஏசியும் தேவைப்படாது, ஃபேனும் தேவையில்லை. அதுல இருந்துட்டு இப்ப வாழற இந்த வாழ்க்கை புரியவே இல்லை சார். ஆனா சத்தியமா எனக்குலாம் இந்த வாழ்க்கை என்ன 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 நடக்குது புரிஞ்சிக்க முடியல. அதுக்கான அறிவு இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இந்த ஏசி ஃபேன் ரூமுக்கு ரூமு இதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ள அதை போட்டாதான் அங்க உள்ளவே உட்கார விட முடியும் போல. அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அதுல சந்தோஷமே கண்டிப்பா கிடையாது. ஆனா அது இல்லைன்னா இருக்கவும் முடியாது போல. ஆனா இதெல்லாம் இல்லாம அம்மா கிட்ட 20 வருஷம் 22 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த கூரை வீடு, அந்த சாணம் போட்டு மொழிகின வீடு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா மொழிவி நேரம் கோலம்லாம் பளபளன்னு இருக்கும். ஸோ அதுல இருந்து அந்த நிம்மதி, அதுல இருந்த ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இப்ப தெரியல. அது புரிஞ்சிக்கவும் முடியலையா, இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லைஃபா, இப்படிதான் அனுபவிக்கணுமா, இன்னும் எங்க மேல போறோம் ஒன்றும் புரியல சார். ஆனா எது நிம்மதி எது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம இன்னைக்கும் சொல்ல முடியும். எத்தனை வசதிகள் வந்தாலும் அதையெல்லாம் நினைவுறுத்துற ஒரு ஞாபகமான ஒரு டே தான் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. சூப்பரா இருந்தது. நீங்க அப்பா கிட்ட அடி வாங்கினது, நீங்க எம்ஜிஆர் மாதிரி கலர்ல இருந்து இப்ப நீங்க வேற கலர் மானந்து எல்லாத்தையுமே நீங்க எங்களோட ஷேர் பண்ணீங்க. எல்லாமே ஒரு ஸ்வீட் தான், எல்லாமே ஒரு குட் மெமரபிள் தான். உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை எங்களுக்கும் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் அந்த இடத்துல அடைஞ்சிருக்கோம். வெயில் காலம்னு சொன்னாலே எங்க ஊர்லலாம் வந்து மோட்டர் போட்டு அதுல போய் நாங்க குளிக்கிறது தான் ரொம்ப மிக சிறப்பா இருக்கும். எல்லாரும் தாத்தா வீடு பாட்டி வீடுன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் வழியே இல்லை. ஒரு பாட்டுல சொல்ற மாதிரி பிறந்து வீடும் புகுந்த வீடுன்ற மாதிரி பக்கத்துல அமைஞ்சதுனால அதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. போனா இங்கேதான். அதனால அந்த இது எங்களுக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அப்பெல்லாம் அண்ணன்லாம் வந்து அனுப்ப மாட்டாங்க. அது என் லைஃப்ல மற்றவங்க எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிலாம் கடந்த காலத்தை பற்றி நீங்க பேசும்போது இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் எ கிரேட் ஹாப்பினஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட். சாருங்களாம் சொன்ன மாதிரி
இதெல்லாம் போட்டு டிக்கெட்லாம் போட்டு அசைச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் குட் எஃபோர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மந்த்லா மேம். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் எப்பயுமே ஒரு ஸ்பெஷலா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட நம்மளுக்கு அந்த செஷனை நடத்தி தருவாங்க. இன்னைக்கும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து அந்த நம்மளோட நினைவுகளை கொஞ்சம் எடுத்து விட்டாங்க. எல்லாரும் சொல்லலையே தவிர எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டோம். நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல், நமக்கு என்ன இந்த வெயிலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாரு அவரோட சின்ன வயசுல என்னென்ன செஞ்சாங்களோ அது நம்மளுக்கும் அந்த இது இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சார் அவரோட நிகழ்வுகளை அழகா எடுத்து சொல்லி சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னது ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் அறிவியல் பூர்வமான தகவல்கள் வெயிலை பத்தி அதை தொகுத்து தந்திருந்தாங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. வெயில வந்து ஒரு நெகட்டிவா ரொம்ப ஒண்ணும் சொல்லாம நெகட்டிவ்ல நம்மகிட்ட என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு அதை எடுத்து வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா இன்னையோட லைஃப நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்ற ஒரு சிறப்பான கருத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு +2 ரிசல்ட் வருது சார். எங்களுக்கு +2 ரிசல்ட் வருது. அதனால எல்லாரோட ப்ரேயரும் எங்களுக்கு தேவை. எந்த பிள்ளையும் வந்து தவறிடக்கூடாது. எங்ககிட்ட படிச்ச எல்லா பிள்ளைகளும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட வெற்றி பெற்று அவங்கவுங்க வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும். அதுக்கு நற்புலரி சார்பா எங்களுக்கு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிடணும். நன்றி நன்றி சார். நம்ம குழந்தைங்களுக்கும் இருக்கட்டும் அம்மா. ரொம்ப ரொம்ப இது இறையருள் எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைங்க தான். இருக்கட்டும் இருக்கட்டும், இறையருள் நிறையட்டும். நன்றி சார். நன்றி மேடம். அதுல தோல்வியுறவர்களுக்கும் மன வலிமை கொடுக்கட்டும் கடவுள். அவ்வளவுதான். நன்றி. ஆமா சார். நன்றி 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 சுனிதா மேம். கங்க்ராட்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who are all expecting the result today. ஸோ நாகவலி மேம் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க சார். பாட்டு நல்லா டக்குன்னு ஞாபகம் வந்தது. மழை அழகா வெயில் அழகா கண்ணாணி கோவப்பட்டால் வெயில் அழகு, கண்ணாணி கோவப்பட்டால் வெயில் அழகு, சுட்டும் விழி சுடரி சுட்டும் விழி சுடரி என் உலகம் உன்னை சுற்றுதே. போதும் சார். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ சார். எனக்கு சார் இரண்டும் அனுபவிக்கும் போது சுகமாக தான் சார் மேடம் இருக்கும். வெயிலும் அழகுதான், மழையும் அழகுதான். மழை பெய்யும் போது பாருங்கள், சென்னையில் உட்கார்ந்து அனுபவிக்கும் போது அதோட சுகம் வெயிலுக்கே தெரியாது. ஏன்னால் மழை அந்த அளவுக்கு சில்லுன்னு காத்தடிக்கும். வெயில் காயும் போது அந்த சூடு தான் வீட்டுக்குள்ள வரும். ஆனால் இரண்டும் அழகுதான். நன்றி நன்றி. கோவப்பட்டோங்கிறாங்க. நாங்க பாவப்பட்டதுனால சில டைம் கோவப்பட்டோம். அதனால அழகாதான் இருப்போம். பரவாயில்ல, விடுங்க. நன்றி நன்றி. திரிபுர சுந்தரி மேம் இருக்கீங்களா? ஓகே. தன்மானம் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை வாங்கலாம். சுனிதா மேம் பேசினவங்களாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. பேசினவங்களாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க, மியூட் பண்ணீங்க. தற்பொழுது இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதமில்லை, நான் பண்போடு வாழ்ந்திருந்தால் வானமே இல்லை. அது போல சார், உண்மையிலேயே எப்ப நம்முடைய ரமேஷ் சாருக்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரிங்க, அந்த கால தலைப்பு கூட சொல்லுவாங்கல்ல, அந்த காலம் அது 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 வசந்த அன்கூக்கா, அப்படி கிடையாது. அந்த காலம் அது 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 வசந்த காலம்தான், இந்த காலம் இது 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 செல்போன் காலம், அப்படி மாரி போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கை. அன்றைக்கு நாட்களை ரசித்தோம், உணவுகளை ரசித்தோம், உறவுகளை ரசித்தோம். இன்றைக்கு உணர்வுகளையும் மறந்து போய் இன்றைய வாழ்க்கை நம்முடைய செயற்கையோடு ரசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதில் இப்போ சார் எப்போ பேசினாலும் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உணவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாழ்ந்ததை அவங்களுடைய அனுபவத்தை கண்டிப்பாக சொல்லாமல் இருந்ததில்லை. ஒரு 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் நான் இப்படி இருந்தவங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி இருந்தாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கும்.
அப்ப அன்றைக்கெல்லாம் அந்த வெயிலையும் வெப்பத்தையும் எப்படி அந்த இயற்கையோடு கொண்டு போனோம், அந்த உச்சி காலம் எப்படிலாம் அன்றைக்கெல்லாம் வந்து அப்படிதான் கொண்டு போனாங்க. இன்றைக்கு அதெல்லாம் மறந்து போய் ஆகணும். உடனே செல்போன் பார்க்க தான் டைம் பார்க்குறோம். யாரும் வானத்தை பார்க்கறதே இல்லை. சொல்லுவாங்களே, வானத்தை பார்த்து பூமியை பார்த்து. அது போல உண்மையிலேயே சாருடைய இந்த பிபிடி இல்லாம சார் இது வரலாம் நான் வந்து வகுப்பு எடுத்து பார்த்தது இல்லை. உண்மையிலே சார் நீங்க சொன்னோம்னா 1 மணி நேரம் நானே உங்களை பற்றி வாழ்த்தலாம், பாராட்டலாம். உண்மையிலேயே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உடல்நலம் நீளாயில் நிறை செல்லம் பெற்று இன்னும் பல தலைப்புகளில் எங்களுக்கெல்லாம் செவிமடுக்க நல்ல கருத்துக்களை தர வேண்டும் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். நமக்கு அடுத்த ஒரு பாடலர் கிடைச்சிருக்காரு. நீங்க உங்களுக்கு இது வந்து வேண்டுதல் வந்து டெய்லி கட்டாயம் நீங்க ஒரு பாடலை பாடி ஆக வேண்டும் என்பதுதான் அன்பு வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி தன்மன். நன்றி ஹலோ தன்மன் சார். சார். எஸ் மேடம். எஸ் சார். சார் இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. இன்னைக்கு அதை நம்ம எல்லாரும் சொல்ல மறந்துட்டீங்களா தெரியல, நான் சொல்றேன். பிகாஸ் எவ்ரிபடி ஹாவ் த மதருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டுடே இஸ் தி அன்னையர் டே. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் சுனிதா மேடமுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ் பண்ணணும். நாட் ஓன்லி தேர் ஸ்டூடெண்ட்ஸ், அதர்ஸ் ஆல்சோ எல்லாருமே பாஸ் பண்ணணும். நம்ம வந்து அதை ப்ரே பண்ணிக்கிறோம். சாருக்காக 2 லைன் பாடணும்னு சொன்னல சார், பாடிட்டுமா? பாடுங்க மேடம், பாடுங்க. சரிங்க சார். இது பாடின பாட்டு தான். இனிவே சாருக்காக இன்னைக்கு டெடிகேட் பண்றோம். எஸ். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நந்தூரும் நரியூரும் கருவீலம் காட்டோரும் கட்டான சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மதுலா மேம். மே அடுத்து 10ஆம் தேதி தான் அன்னையர் தினங்கிற மாதிரி ஒரு நினைவு. அம்மா எல்லா நாளும் அன்னையர் தினம் தான், ஆனா மே 10ஆம் தேதி மே 10ஆம் தேதிங்கிற மாதிரி ஒரு நினைவு. மற்றவங்க சொல்லட்டும், எல்லா நாளும் அன்னையர் தினம் தான். வாழ்க வளர்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் போட்டிருக்காங்க, நானும் ஸ்டாட்டஸ் வச்சுட்டேன். அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரமேஷ் சார் வந்து லேட்டா வந்தாலும் முதல்ல இப்போ அருணகிரி சார் தான் நன்றி சொல்லணுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். என்னன்னா 5:55 உள்ள நுழைஞ்சாலும் அரை மணி நேரம் என்ன நடந்ததுப்பா எல்லாத்தையும் நான் சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு. பெரிய பிராண்டட் ஷூ போட்டாலும் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த அந்த செப்பல் இருக்கு பாருங்க, அது வேல்யூபிள் அப்படின்னு சொன்னது வந்து அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. அந்த ஃபீல் வந்து நான் எதுக்காக செருப்பு போடுறேன், யார் கொடுத்ததை போடுறேன், நான் எப்படி போடுறேன், என்ன மனநிலையில போடுறேன், அதை எவ்வளவு தூரம் ரியலைஸ் பண்ணி போடுறேன், எப்படி நான் அதை யோசிக்கிறேன், அந்த ப்ராசஸை வந்து என்னன்னா சும்மா அப்படியே கடந்து போயிட முடியாது. அதே மாதிரி கடைசியா தலைவர் சொன்னது, ஒரு நாளும் நான் சுகமா இருக்கேன்யா, ஐ ஆம் என்ஜாயிங் த டே அப்படிங்கிற சில பிரின்சிபல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ அதனால அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி ஒரு கவிதையை பேசினார். அதனால காலை வெயில் கவிதைக்கும் நல்லது. ஸோ யூ கேன் வெரி வெல் கிரியேட் த தாட். அந்த தாட் வந்து பரிபூர்ணமாக அந்த மார்னிங்கில் வந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் சும்மா அப்படி ஏனோ தானோன்னெலாம் பேசிட்டுலாம் போயிட முடியாது. சில தலைவர்கள்லாம் ஏன் தன்னை குறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அது வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று. எனக்கு பிடிச்சவரை வந்து வேற யார் தப்பாக பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அப்படிங்கும்போது அவரை தப்பாக பேசிக்கிட்டு குறைச்சியெல்லாம் இடம் போட முடியாது. தெய்வமே, நெவர், வி வில் நாட் அலோவ் யூ. என்ன, நீங்களாம் ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஸோ அதனால் நிறைய நாலேஜபிள் பீப்புள் அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் நேற்றுக்கு வந்து பையன்கிட்ட அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது என்னடா அப்படி பேசிகிட்டே போகிறோம். பையன் சொல்கிறான், நான் தாத்தாட்ட ஒரு தடவை அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. சொன்னதே இல்லை, இத்தனை வருஷமாக சொன்னதில்லை. இப்போ வந்து 32 வயசு மேரேஜ் ஆகி ஒய்ஃபோட போகிறோம். இங்கே நானும் ஒய்ஃபு பின்னாடி உட்காந்துருக்கோம், தாத்தா வீட்டில் இருக்காரு, நாங்கள் 4 பேரும் அப்படியே போகிறோம். சொல்கிறான், என்னடா எதுக்குடா அப்படின்னு. அதை சொல்லிட்டு, ஏடா ஒரு தடவை தான் அடி வாங்கினியாடா, இதை சொல்லாமல் வர 2 தடவை வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னா. அதாவது அந்த குழந்தைங்க எதுக்காக அந்த உறவை வேல்யூபுளாக பார்க்குறாங்க, அடித்தது முக்கியமாக எதுக்காக அடித்தாங்கங்கிறத ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு பேசும்போது நான் ஒரு கிழிஞ்ச நோட்டை கொண்டு போய், என்கிட்ட காசு இல்லை, கிழிஞ்ச நோட்டு ஒன்று கீழே கிடந்தது, எடுத்து ஜூஸ் வாங்குறதுக்காக 20 ரூபா நோட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது இருக்கக்கூடிய திங்கு, ஐயோ
இந்த புள்ள வந்து நான் அப்போ வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருந்திருக்கேன். நான் வந்து வெளியூரில் இருந்ததுனால இது விஷயமும் தெரிலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை எதுக்கிட்ட அடி வாங்கினேன்னா, நான் படியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். விழுகும்போது ரத்தம் வருது மண்டையிலேருந்து. உன் நடிப்பெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட வச்சுக்கடா, உனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், இது பண்ணணும்னா அழுவாமல் இருந்தால் தான் கூப்பிட்டு போவேன்னு பலாருன்னு விட்டாரான். ஒழுங்கா இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம். அவர் ரிட்டையர் ஆகி உட்காந்துக்கிட்டு பார்க்குறாரு. அப்படின்னா சில விஷயங்கள் அந்த அசைவுகளை பதிவுகளாக நம்ம இங்கே போடும்போது அதை வேல்யூபுளாக எடுத்துக்கிட்டு, எனக்கு ஒரு பிள்ளை தான், ஆனால் இது ஒவ்வொரு வசுதேவ குடும்பமும் ஒவ்வொருத்தரும் அப்பா அம்மா இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, ஒரு நாளும் தாய்க்கு தினம் தான். ஸோ அதனால வி வில் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் each and every people's thought. We will value it, take it as a human gods. Thank you friends, all the best, enjoy. நிறைய விஷயங்களை நிறைய பேர் பாடி வேற காமிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் குரல் இனிமை. தெய்வமே ரமேஷ் சார் பாடி தான் முடிக்கணும், உங்க பாட்டா கேட்கறது சார். யார் பேசுறாங்கிறது தான் முக்கியம், யார் பாடுறாங்க தான் வரும், எப்படி பாடுறாங்கிறது எங்களுக்கு முக்கியமே இல்லை. தெய்வமே ஒரு லைனாக இருந்தாலும் தெய்வமே நீங்க பாடுங்க. எங்களுடைய இதயம் வந்து அவ்வளவு மென்மையானது, காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் பாடலுக்காக. நன்றி. தேங்க்யூ சார். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, ரொம்ப அற்புதமான பேச்சு, அருமையா இருந்தது. உங்களோட நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டதில், தாத்தா பாட்டி ஊருக்கு போய் அங்க உள்ள அனுபவங்கள், எங்களுக்கும் அந்த அனுபவங்களை திருப்பி வர வச்சிங்க. ரொம்ப நன்றிகள். அங்க நொங்கு சாப்பிடுறது, நாங்களும் அது மாதிரிலாம் இருந்தோம்தான். திருப்பி பக்கத்து வீட்டுல உள்ள மாங்காய், அந்த சீசன் மாங்காய் சீசன்லயும் அதே மாதிரி அறிஞ்சு எல்லாரும் உப்பெல்லாம் கொண்டு போய் எல்லாரும் தொட்டு சாப்பிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி, ரொம்ப அற்புதம் ஐயா. அந்த மலரும் நினைவுகளை திருப்பி எங்களுக்கு அதை அனுபவத்தோட நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமான பேச்சு. நீங்க சேத்துல கால வச்சாதான் நாங்க சோத்துல கால வைக்க முடியும். அந்த பழமொழிக்கு ஏத்த நீங்க எங்களுக்காக உழைத்தது, அனைவரும் நீங்க எல்லாம் உழைச்சாதான் நாங்க அந்த கரண்டெல்லாம் அனுபவிக்க முடியும். இப்ப அந்த கரண்ட் இல்லாம நாங்கெல்லாம் வாழ முடியாது. ரொம்ப அற்புதங்கள். நாங்களும் அது மாதிரி விவசாய குடும்பம் தான். அது அந்த சேரு, அந்த இது தண்ணி, போர் செட்டு, இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சதுதான். ரொம்ப அற்புதமான பேச்சு, அருமை ஐயா, அருமை. ரொம்ப அற்புதம். மலரும் நினைவுகள் ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நீங்கெல்லாம் நீடூழி வாழணும். ரொம்ப அருமை. வச்சுரையா, ரொம்ப அற்புதம். நன்றி நன்றி திருவிழா. அடுத்து சிவகணி மேம், உங்களுடைய பெண்ணோட்டத்தை தரலாம். சிவகணி மேம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஒவ்வொரு ஸ்லைடுமே நிறைய கருத்துக்களை தெளிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்லைட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், அதுக்காக உங்களுடைய மெனக்கடல்கள், அதுதான் சொல்லணும். நிச்சயமாக ஒவ்வொரு வேர்ட்ஸும் ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் இந்த ஒரு செஷனில் நம்ம எதை வந்து வெளியில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த நினைவுகளை வந்து நீங்கள் மீட் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ரொம்பவே நல்லா இருந்தது சார். கடைசியாக சொன்ன விஷயங்களும், அளவான வெயில் அதை பற்றி சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அந்த நினைவுகள்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து ஒவ்வொரு சம்மருக்குமே நீர்மோர் பந்தல் அமைச்சு நீர்மோர் ஊற்றிட்டே இருப்பாங்க. அது கடைசியாக அந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸ் வந்து அதை வந்து செய்வாங்க. அதை வந்து இப்போ வரைக்கும் அந்த டைம் என்ன ஒரு ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குட்டீஸ் எல்லாரும் ஆக்சுவலாக ஒரு 10 லிட்டர் தயிர் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த தயிருக்கு போய் அடிச்சுப்போம். எனக்கு ஒரு கப்பு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப்பு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி, எல்லாரும் எடுத்துட்டிங்கன்னா எதை வச்சு ஊற்றுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதோட நிற்காது, மோர் கடைஞ்சதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் கெட்டியான மோராக எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கடைவாங்க பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துக்க வேண்டியது. அந்த வெண்ணெய் மேலால் வரும்போது அதைய வேற எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் கடைசியாக அதை ஊத்துறதுக்குன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்ச நேரம், நீ கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் மாதிரி ஒருத்தர் ரொட்டீனாக வந்து அப்படியே ஊற்றிட்டு இருப்போம். அந்த பந்தலில் உட்காந்து ஊற்றுவோம். கடைசியாக இது எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இதாக வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. லாஸ்ட்டாக கோவிலுக்கு கொண்டு போய் அது ஒரு சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவும் பண்ணிகிட்ருக்காங்க, என் தம்பியும் அப்படியே பண்ணிகிட்ருக்கான். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, என் பசங்கள்லாம் போகும்போது அந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்து அப்படியே பண்ணுவாங்க. ஸோ
ஸோ அதான் ஒரு கொடை அளிக்கிறதுக்கும் வெயில் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட செஷன்லயும் பகிர்ந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பர் செஷன். அப்புறம் ஒருத்தரோட ஃபீட்பேக்குமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதற்கப்புறம் இன்னைக்கு +2 தேர்வு எழுதுற தேர்வு முடிவை எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்கிறேன் சார். நன்றி. நன்றி நன்றி மேடம். சிவகணேசன். தேங்க்யூ. அடுத்து இன்கால் மெசேஜ் யாராவது ரீட் பண்ண நல்லா இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூனால நான் எக்ஸிட் ஆனதுனால இன்பாக்ஸ்ல இல்ல. யாராவது இன்கால் மெசேஜ் நான் படிக்கிட்டீங்களா சார்? படிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் தீபா செந்தில்னு ஒருத்தவங்க, இன்றைய நற்புலரி நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது. விளக்கங்கள் எளிமையாகவும் தெளிவாகவும் அமைந்திருந்தன. காலை நேரத்தில் இப்படியான நேர்மறை பயிற்சி நிகழ்ச்சிகள் மன உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையும் அளிக்கின்றன. நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மற்றும் குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கலாம். ரோட்டரி கிளப் இப்போ எங்க வந்ததுன்னு தெரியல. இதே போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். தீபா செந்தில், தேங்க்யூ மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவகுமரன் ஒருத்தர் சூப்பர் எக்ஸலன்ட் செஷன் சார் போட்டிருக்காரு. மில்டன் ராய் சார் கிரேட்டஸ்ட் மெசேஜ் சார், வாழ்க அப்படின்னு போட்டிருக்காரு. ரமேஷ் நாகாயன் சார் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றின்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. மேஜர் நாராயணன் சார் சொல்றாரு வந்து ஹைலி எஜுகேட்டிவ் செஷன் லேஸ்டு வித் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹியூமர். தேங்க்ஸ் டு ரமேஷ் சார் ஃபார் கிவிங் எ பிரைட் ஸ்டார்ட் டு த டே. அடுத்து கவிதா கண்ணன் சொல்ல வர்றது என்னன்னா, எக்ஸலன்ட் செஷன் வித் லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்சைட்ஸ். யூ brought out lots of memories. Thanks to you and for the wonderful presentation. Thanks to Arunagiri sir for your marvelous introduction and general knowledge information அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிவசங்கரி என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸலன்ட் செஷன் ரமேஷ் சார், ஆஸ் யூஷுவல் ராக்கிங், கங்க்ராட்ஸ், வாழ்க வளமுடன் சொல்றாங்க. சண்முக சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர், about sunlight with the nice PPTs of more information, worksite video, code and old house experiences and highlights. Thanks you, வாழ்க வளமுடன் அப்படின்றார் அவரு. வெங்கட்ராமன் வந்து சுருக்கமா வெரி கிரேட் செஷன் சார் சொல்லி முடித்துக் கொள்கிறார். FD என்பது யார் என்று எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சி. கழு என்றால் அழகான என்றும், கை என்றால் பெண் என்றும், பிரித்து கழுதை என்றால் அழகான பெண் என்று வேடிக்கையாக பொருள் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. வீரசேகரன் சார் என்ன சொல்றாருன்னா, தன் என்றால் ஆண் அப்படித்தானே அப்படின்றாரு. திருப்பி முத்துலட்சுமி சூப்பர் சார்ன்றாங்க. வீரசேகரன் சார் கழுதன் என்று சொல்லுகிறார். தீபா செந்தில் என்பவர் மீண்டும் ஆல் த பெஸ்ட், வெரி பெஸ்ட்னு சொல்லிக் கொள்கிறார். அப்புறம் மீண்டும் தொடர்கிறார் அவரே. For me, this is a completely new learning experience. Preparing pongal using palm fruit was something I had never known before. I truly learned something new today. Thank you for sharing this wonderful knowledge. Thank you, Kavita ma'am. Going to college. Good day to all. Keep singing. Song nice by கவிதா கண்ணன் அவர்களால் அழைத்து வரப்பட்டவராக இருப்பார் போல் இருக்கிறது. முகமாக இருக்கிறார் தீபா செந்தில். இப்படியாக இன்றைய ஃபீட்பேக் இந்த பின்னூட்ட மெசேஜ்கள் நிறைவு அடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமி நாராயணன் சார். பின்னூட்டம் முடிச்சிட்டோம். எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ என் சார்லேருந்து, என்னோட சார்பிலேருந்து சாருக்கு வந்து இந்த வரிகளை வந்து டெடிகேட் பண்ணுறேன். நன்றி. இப்போது ஏற்புரைக்கு போறோம். சார், உங்களுடைய ஏற்புரை தரலாம். நன்றி சார், அருமை. நம்ம வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படத்துல பார்த்தோம்னாக்க தாமரை அவங்களுடைய வரிகள் இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல ரொம்ப அருமையா இருக்கும். மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல்
யாராவது அப்புறமா இன்னொரு செஷன்ல இந்த பாடல் பாடுங்க. ரொம்ப அருமையான வரிகள். அதாவது ஒரு வெயில் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கும்போது இந்த பாட்டை கேட்கும்போது பார்த்தோம்னா நம்ம வெயில் எவ்வளோ ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபீல் கொண்டு வர பாடல். அருமை. எல்லாருமே மிக சிறந்த ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நிறைய அதுலேருந்து நிறைய லேர்னிங் இருந்தது. டிஆர்பி சார் கூட அடி வாங்கின நிகழ்வுலாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் ஷேர் பண்ண முடியாது. என்னன்னா அது வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான இதுவா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆள் பையன் நான். ஸோ அதனால வந்து அதிகபட்சமா அடி வாங்கின ஆள் நானாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. சாணம் தெளிச்சதை பற்றி மஞ்சு மேடம் நினைக்கிறேன் பேசினாங்க. யார் பேசினாங்க ஞாபகம் இல்லை. ஸோ அதை நான் குறிப்பிட மறந்துட்டேன். ரோட்ல நடந்தாலே இன்னைக்கெல்லாம் செருப்பு இருக்காது பாதி பேருக்கு இல்லை. ஒரு 10% பேருக்கு தான் செருப்பு போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. நாங்களுமே அப்படிதான். இந்த வருடத்துக்கு ஒரு முறை இருக்கிற செருப்பு தான். இப்போ வெயில் காலத்துல நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டம்லாம் பட மாட்டாங்க யாரும். என்னன்னா வீட்டு வாசப்படி ஓரமே நடந்து போனோம்னா சாணம் தெளிச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும். அப்ப நமக்கு வந்து காலே சுடாது. அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல மக்கள் முன்னோர்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் ஏறினதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து 1860 இன்னி வரைக்கும் 1.5 டிகிரி சென்டிகிரேடு தான் ஏறி இருக்கு. பட் வந்து அந்த 1.5 டிகிரி சென்டிகிரேடு ரொம்ப பெருசா நமக்கு தெரியுது. ஸோ அன்னிலேருந்து வெயிலுங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. பட் அதுல காத்துட்டு இருக்கிறதுல முக்கியமான விஷயம் இந்த சாணம் விஷயங்கிறத. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணீங்க, ஃபீட்பேக் கொடுத்தீங்க, இந்த வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க. எப்பவுமே வி ஷுட் என்ஜாய். வெயில் காலமா வி ஷுட் என்ஜாய். அதுல என்ன நல்லது பண்ணலாம், அதுல எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். மழை காலமா அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணோம். வெயில் காலம்னா ஒன்று பண்ணுவோம், மழை காலம்னா மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே போய் பேப்பர் தேடுவோம், கேலண்டரை கிழிச்சு கப்பல் விடுவோம். ஸோ அன்னைக்கு அதெல்லாம் தான் அப்படிதான் நம்ம கடந்து வந்தோம். இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றோம். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு தான் நம்ம நடந்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம செல்போனை குறை சொல்லிட்டே இருக்கோம். செல்போன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கே நம்மளால அட்டன் பண்ணிக்க முடியாது. ஸோ பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே தான் இருக்கு. என்னைக்குமே பிளஸ்டு தான் நம்ம அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நம்ம எப்பவுமே நடந்து போன்ற ஒரு மெசேஜோட விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே ஒரு ஓல்டு செய்யுங்கயா, ஒரே ஒரு சொல்லிடுறேன் நான். காலுக்கு செருப்பில்லையே என்று வருந்தினேன், காலே இல்லாதவரை காணும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடா இருந்ததுனால நான் சொல்லிட்டேன். நன்றி 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 சார். சிறப்பான ஏற்புரை. நல்ல ஒரு ஃபீட்பேக்லாம் கொடுத்தோம். ஆர்டினரி மனிதன்லேருந்து இன்றைய ஆடம்பர வாழ்க்கை வரை, ஆன்மீகம் தொட்டு அறிவியல் வரை அனைத்து கார்னரையும் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. மிக சிறப்பான இந்த நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் கிடைத்த ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலை இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி.
எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனிய நாள், இன்பமான நாளை தந்த இறைவனுக்கு நன்றி. உணவுப்பூர் உலகமையும் நதிகளெங்கும் தேசிய மையம் மனமெங்கும் அன்பமையும் குறித்த வாய்ப்பு கொடுத்த அன்பு நாளுக்கு நன்றி ஐயா. வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. இவன் தொண்டை மண்டலம் ஆர்ப்பாக்கம்.